உங்கள் பற்களில் வெள்ளை புள்ளிகள் இருக்கிறதா என்பதை கவனித்திருக்கிறீர்களா? இது பொதுவானதாக இருந்தாலும் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் டென்டல் ஃப்ளூரோசிஸ் எனப்படும் நிலையை குறிக்கிடும். டென்டல் ஃப்ளூரோசிஸ் என்பது குழந்தை பருவத்தில் அதிகமாக ஃப்ளூரைடு உட்கொள்ளப்படுவதால் ஏற்படுகிறது. ஃப்ளூரைடு பல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது, ஆனால் மிகை அளவு பிரச்சனைகளை உருவாக்கும். இதை எளிமையாக புரிந்து கொள்வோம், பாருங்கள். முதல், ஃப்ளூரைடின் ஆதாரங்கள் பல. பல்வாழும் பேஸ், குடிநீர் மற்றும் பல உணவுகளில் அது உள்ளது. இரண்டாவது, சிறு குழந்தைகள் குறிப்பாக அதிக ஆபத்திற்குட்பட்டவர்கள். அவர்கள் பற்கள் இன்னும் உருவாகி கொண்டிருப்பதால் அதிக அளவு ஃப்ளூரைடு தாக்கத்திற்கு அவர்கள் மிக நேரடியாக ஆளாகிறார்கள். மூன்றாவது, இந்த நிலையின் தீவிரத்தன்மை மாறுபடும். இது சிறிய வெள்ளை புள்ளிகளிலிருந்து கணிசமான பழுப்பு கரைகள் வரை உருவாக்கக்கூடும். இது ஏன் நிகழ்கிறது? குழந்தைகள் பல் விழுதை விழுங்குவது அல்லது ஃப்ளூரைடு அதிகம் உள்ள தண்ணீரை குடிப்பது போன்ற செயல்கள் ஆபத்தை அதிகரிக்கின்றன. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை அதிக அளவு பல் விழுதை பயன்படுத்தினால் ஆபத்து உயரும். ஃப்ளூரைடு உட்கொள்ளும் அளவை கவனித்தல் மிக முக்கியம். இது டென்டல் ஃப்ளூரோசிஸை தடுக்கும். சிறு குழந்தைகளுக்கு பல் விழுதை ஒரு பட்டாணி அளவு மட்டுமே பயன்படுத்தவும். அதை விழுங்காமல் துப்ப வேண்டும் என்று ஊக்கப்படுத்தவும். மேலும் உங்கள் பகுதியில் உள்ள குடிநீரில் ஃப்ளூரைடு அளவு சரிபார்க்கவும். அது அதிகமாக இருந்தால் ஃப்ளூரைடு பயன்பாட்டை அதற்கேற்ப குறைக்கவும். முடிவில், குழந்தை பருவத்தில் அதிக ஃப்ளூரைடு உட்கொள்வதால் டென்டல் ஃப்ளூரோசிஸ் உருவாகிறது. இதை தடுக்கும் முறைகளை புரிந்து கொள்வது முக்கியம். இப்போதே செயல்படுங்கள். உங்கள் குழந்தைகள் சரியான அளவு ஃப்ளூரைடை பயன்படுத்துகிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஆலோசனைக்காக உங்கள் பல் மருத்துவரை அணுகுங்கள்.